Please subscribe to channel Tigon to stay updated with more information. வாகன் பொற்பாதம் போற்றி வணங்கும் திருச்சிற்றம்பலம். டைகான் சொல்ல உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிரன். இன்று நாம் பார்க்க போகிற பதிவு சனி பகவானுடைய அந்த நீட்சி. நம்ம போன பதிவில் சனியை பற்றியான சில விஷயம், நம்மை நமக்கு யார் என்று உணர்த்துபவர் சனி பகவான். இந்த பிறவி என்ன, இந்த பிறவியில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றத இந்த ஏன்னா கர்ம காரகத்துவத்தை பற்றி நம்ம போன வாட்டி பார்த்தோம். அவருடைய காரகம்ன்றது அயல் காரகம், கர்ம காரகம், தொழில் நிமித்தம், அது மாதிரியான விஷயங்கள். இரும்புக்கு சொந்தக்காரன், உழைப்புக்கு சொந்தக்காரன், பொதுமக்கள் வெகுஜன தொடர்பு, மக்களோட பெரிய தொடர்பு கொள்வது, இது எல்லாத்துக்குமே காரகம் சனி பகவான். ஸோ அந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சனியினுடைய எந்த பயிற்சியாக இருந்தாலும் அமைக்கின்றதை நம்ம போன வாட்டி பார்த்தோம். அதில் ஆதிபத்தியம் அப்படின்றது 12 லக்கணத்துக்கும் வேற வேற மாறும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பதிவில் நம்ம இப்போ மேஷம் இதுலேருந்து ஒரு 4 ராசி இல்லை 3 ராசி, மேஷம், ரிஷபம், மிதுனம், அந்த 3 லக்கணத்துக்காரமான அந்த ஆதிபத்தியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த 7 சனி வருதோ, அஷ்டமத்து சனி வருதோ, 2ஆம் இடத்து 3ஆம் இடத்து சனி வருதோ, அர்த்தாஷ்டம சனி வருதோ, கண்டக சனி வருதோ, எதுவாக இருந்தாலுமே இந்த பேஸ் பண்ணி தான், இந்த காரகத்துவத்தை பேஸ் பண்ணியும் இந்த ஆதிபத்தியத்தை பேஸ் பண்ணி தான் அதனுடைய பலன்கள் அமையும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சனியினுடைய காரகம் என்னவோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த துறைகளில் நடக்கும் அப்படின்னு தான் புரியல. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் மேஷ லக்கணம். இது நம்ம லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். நட்சத்திர சந்திரன் இருக்கிற மேடம் ராசி லான்னு ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு ஜாதக காலத்தில். எல்லாருமே தங்களுடைய லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது. ஃபர்ஸ்ட் மேஷ லக்னம். காலபுருஷ தத்துவ பிரகாரம் அதே அமைப்பு தான் இருக்கும். மேஷம் முதல் 12 வீடுகளில் அதே மேஷம் பண்ணுறது ஆரம்பிக்குது. ஸோ அதில் கர்ம காரகனாகவே 10ஆம் இடத்து அதிபதியாகவே சனி பகவான் வர்றாரு. 10, 11 அப்படின்ற 2 வீட்டுக்கான அதிபதிகள் சனி பகவான். ஸோ இந்த கர்மாவை பேஸ் பண்ணி தொழில் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் அவருடைய எந்த பயிற்சியாக இருந்தாலும் அது துறைகளில் சம்மந்தப்பட்டது. இப்போ 4ஆம் இடத்துல சுகஸ்தானம்னாக்கா அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் சுகத்தை கெடுப்பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா உத்தியோக உயர்வு அப்படி உத்தியோக சம்பந்தப்பட்ட நன்மை தீமைகள் மட்டும்தான் நடக்கும். அது மாதிரி 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால லாபம் தடைப்படுறது, இல்லை இரட்டிப்பு லாபம், உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான லாபம், இந்த மாதிரி அமைப்புகளை தான் அவர் அதிகமாக ஏற்படுத்துவார். ஸோ இந்த காரகத்துவம் ஆதிபத்தியம் இப்படி பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கோச்சாரத்தில் இந்த 12 வீடுகளுக்குமான சனி பயிற்சியினுடைய பலன்கள் நமக்கு அமையும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ மேஷ லக்னத்துக்கு தொழில் சார்ந்த நன்மை தீமைகள், லாபம் சார்ந்த நன்மை தீமைகள், இப்படிதான் நம்மளுக்கு அந்த சனி பயிற்சிகள் அமையும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சிடும். அடுத்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 9, 10 2 ஆதிபத்தியம் பெறார். 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும். 10ஆம் இடத்துல ஒரு மூலத்திரிவான பவர் பெற்று கொஞ்சம் பவராகவே இருப்பார். வழக்கமாக இருக்கிறத விட அந்த மாதிரி இருக்கும்போது 9ஆம் இடத்துக்கான என்னன்னாக்கா அது பாக்கியஸ்தானம். பாக்கியம், தந்தை வழி உறவு, பூர்வீக இடம், பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே வழி வழியாக ஜெனட்டிக்கு அது சார்ந்த சொத்துக்கள், அதை பராமரிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், அது சார்ந்த நன்மைகள் இல்லை தீமைகள் நடக்கும். 9, 10னா 10 அது சார்ந்த தொழில். அதாவது அப்பா வழியிலேயே தொழில் பண்ணுறது, அப்பா இந்த வியாபாரத்தை எடுத்து செய்யறது, தாத்தாக்கள் பரம்பரையாக ஒரே தொழிலை செய்யறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்துறது, அதில் நன்மை தீமைகளை ஏற்படுத்துறது. அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல மாட்டோம். 12 வீட்லேயும் சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கான ஒரு விஷயத்தை, நன்மை தீமையை இந்த ஆதிபத்தியத்தோட லிங்க் பண்ணி தான் அவர் சனி பகவான் அந்த விஷயங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிடும். ஸோ 9, 10 ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரியான சனியினுடைய தாக்கீடுகள் நமக்கு இருக்கும். அது மூலிமா நம்மளுடைய வாழ்க்கையே தீர்மானமாகும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு அடுத்தது நம்ம மிதுனத்தை நம்ம பார்க்கும்போது அவர் 8, 9 2 ஆதிபத்தியம் பெறார். 8ஆம் இடத்துக்கும் அவர் தான், 9ஆம் இடத்துக்கும் அதுதான். 8ஆம் இடம்ன்றது மர்மஸ்தானம் சொல்லுவாங்க.
யாருக்குமே புரிபடாத பல விஷயங்கள் வந்து புரியப்பட வைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து சனி பகவான் பண்ணுவார். ஏன்னா மிதுனத்துக்கு சனி பகவான் நிச்சயம் இயல்பாகவே வந்து ஒரு யோகக்காரகன். அதனால வந்து 8ஆம் இடத்துக்குரிய ஆதிபத்தியம் அப்படின்றது வந்து மரணமான விஷயங்கள், உழைக்காத இடத்துல இருந்து வருமானம், உழைச்ச இடத்துல வந்து வீணாக்குறது, உழைப்பை வீணாக்குறது, உழைக்காத இடத்துல இருந்து லாபத்தை கொடுக்கறது. ஸோ வந்து அடுத்தவங்க சொத்தை அனுபவிக்கிறது, இல்லை தத்து போடுறது, தத்து சொத்துக்களை அனுபவிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, இல்லை பொது சொத்துக்களை அனுபவிக்கிறது, அதுக்கான பாக்கியங்களை கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு ஆதிபத்தியத்துக்கான விஷயங்களையும் அந்த காரகத்தையும் அவர் கொடுப்பார். வெகுஜன தொடர்புகளை ஏற்படுத்துவார். அதன் மூலியமா சில கலங்கங்களையும் ஏற்படுத்துவார். நன்மையையும் அது அந்த இடத்துல தான் நடக்கும், தீமையும் அந்த மாதிரி இடத்துல தான் நடக்கும். ஸோ நீ அதை புரிஞ்சுக்கணும். சனி பகவான் பொது ஜனத்தோட வந்து நல்ல விஷயங்களா இருந்தாலும் அதில் கொடுப்பார், மர்மமான விஷயங்களையும் கொடுப்பார். அடுத்தவங்க சொத்தை அனுபவிக்கிறதுல இந்த சொத்துலேயே வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வருது. எங்கேயாவது அவங்க அப்பா வந்து வாங்கி போட்டு வச்சுட்டு டாக்குமெண்ட் திடீர்னு கிடைக்கும். அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா ஒன்றுமே விலை போகாத இடத்துல திடீர்னு பைபாஸ் போடுவாங்க. அந்த இடத்துல வந்து கோடி கோடியாக லாபம் வரும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொடுப்பார். அவரே வந்து கெட்ட இடத்துல இருந்தார்னா நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து அந்த சொத்துக்கள் நமக்கு கிடைக்க முடியாத மாதிரியான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துவார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை எந்த நோக்கி தீர்மானம் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் வச்சு நம்ம சனி பகவான் எங்கே இருக்கிறார்ன்றதை வச்சு தான் நம்ம தீர்மானம் பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ரகசியத்தை ஓரளவுக்கு நம்ம வந்து இது மூலிமா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த பதிவுடைய நோக்கம். நம்ம இப்போ 3 பார்த்துட்டோம். மேஷம், ரிஷபம், மிதுனம் 3 பார்த்துட்டோம். நாளைக்கு அடுத்த ஒரு 3 லக்கணத்துக்கான விஷயத்தை நம்ம பார்ப்போம் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.